ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ப்ரைடல் ப்ளவுஸ் தான். ரொம்ப ட்ரெண்டியான டிசைன், கட் பீட், சீக்வன்ஸு, டியூப் பீடு, ஒயிட் கலர் பேர்ல் பீடு, சீக்வன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி 2 கலரை வெரைட்டி கொடுத்து த்ரெட்டு எல்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான நோட்டிஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ப்ளவுஸோட ஸ்லீவில் எப்படி ட்ரேசிங் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ட்ரேசிங் பவுட்ரோ இல்லை வந்து சாப்பா பவுட்ரு வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணோம் தெரியுமா, அதெல்லாமே வந்து கொஞ்சம் இதில் நெட்டில் வந்து கிளியராக தெரியாது. அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ட்ரேசிங் பேப்பரில் ஃபஸ்ட்டு டிசைனை மொத்தமாக வரைஞ்சிட்டு அதோட அந்த நெட்டை வந்து ஃப்ரேமில் அட்டாச் பண்ணி அதுக்கு கீழே அந்த நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்க பேப்பர் அடியில் வச்சு பின் கொடுத்து அந்த ஒயிட் பென்சில் இருக்கும்ல, அப்சரா ஒயிட் பென்சில், அந்த பென்சில் வச்சு சூப்பராக வந்து ஃபுல்லாக அந்த டிசைனை வந்து வரைஞ்சிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் எப்படி வந்து இந்த டிசைனை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கீழே பார்டரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்காலப் டிசைன் கொடுத்து ஒரு 2 லைனுக்கு சில்வர் கலர் சரி த்ரெட்டு அண்ட் 3 லைன்ஸ்க்கு இந்த கிளாத்துக்கு கொஞ்சம் லைட் கலரில் இருக்க சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி சூப்பராக வந்து ஒரு ஸ்காலப் டிசைன் கொடுத்துருக்கோம். ஏன் அதுனா நம்ம இந்த இடத்துல வந்து நிறைய வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துலாம். சென்டரில் ஒரு 3 நம்பர் பேர்ல் பீட் வச்சு அதை சுற்றி வந்து லைட் லாவெண்டர் கலரில் இருக்க கட் பீட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த பெட்டல் ஷேப்பில் வருது தெரியுமா, அதில் வந்து 1 விட்டு 1 ஒவ்வொரு கலர் மாற்றி கொடுத்துருக்கேன். சென்டரில் அண்ட் 4 சைடு மொத்தம் வந்து 8 பெட்டல் இருக்க மாதிரி ஒரு ஃப்ளவரு. 4 பெட்டலுக்கு வந்து டார்க் லாவெண்டர் கலர் கொடுத்துருப்பேன் அண்ட் வந்து 4 பெட்டலுக்கு வந்து சில்வர் கலர் கட் பீடு கொடுத்துருப்பேன். ரொம்ப க்யூட்டாக சூப்பராக வந்துச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இந்த சாரீ மொத்தமே வந்து லாவெண்டர் கலர். ஸோ வந்து இவங்க நெட்டு வந்து அந்த சாரீ அந்த ப்ளவுஸ் கலரில் வந்து எடுக்க சொல்லிட்டாங்க. அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து வேறு உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலை, இப்போ லாவெண்டர் கலர் மட்டும்தான் இருக்குது, இல்லை வந்து லாவெண்டரும் சில்வரும் இருக்குது, இல்லை லாவெண்டரும் கோல்டும் இருக்குது, இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபுல்லாக வந்து சில்வர் கலர் இருக்குது அப்படின்னா சில்வர் கலரு, லாவெண்டர் கலரில் லைட்டு டார்க்கு அப்படி ஃபுல் வந்து கலரை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக சூப்பராக வரும். ஸோ இந்த ஃப்ளவர் பேட்டர்னை வந்து நான் ஃபஸ்ட்டு முடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு லைட் லாவெண்டர் கலரில் இருக்க கட் பீடு வச்சு அந்த லைன் பார்ட்ஸ் மாதிரி வருது தெரியுமா, அதில் ஒவ்வொரு பீடாக தான் நான் ஸ்டிச் பண்ணேன். அண்ட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறதும் வந்து ஃபுல்லாக நாட்டு போட்டு அந்த பிசுறு தெரியாமல், இப்போ நெட் இருக்கிறதுனால கீழே கொடுத்துருக்க அந்த இதெல்லாமே தெரியும் தான். நான் ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வந்து இந்த நைலான் த்ரெட் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க அந்த லீஃப் பேட்டர்ன் மாதிரி இருக்கிறதுக்கு சில்வர் கலரில் இருக்க கட் பீடு வச்சு பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு லீஃப்லேயே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லீஃப் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கும் வந்து டார்க் லாவெண்டர்னு சொல்ல முடியாது, லைட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மீடியம் கலரில் இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு ஒயிட்லேயும் கொஞ்சம் வந்து ரெயின்போ ஷேடில் இருக்க ஒரு டியூப் பீடு அண்ட் வந்து சீக்வன்ஸ் வச்சு அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே இருக்க ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி இருக்கிறதுக்கு வந்து த்ரெட்டு தான் கொடுக்க போகிறோம், அதனால் அதை ஃப்ரீயாக விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து லைட் கலர் லாவெண்டர் கலரில் இருக்கிறது அந்த கட் பீடை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே இருக்கிற பார்ட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து சர்தோசியை வந்து கட் பண்ணி சென்டரில் ஒரு சர்தோசியை கொடுத்துட்டு அதுக்கு மேலே லோடிங் மாதிரி கொடுத்துருக்கேன், லீஃப் பேட்டர்ன் மாதிரி. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு டிசைன் இருக்கிறதுக்கு கட் பீடு அண்ட் வந்து சீக்வன்ஸ் வச்சு ஒரு அரும்பு டிசைன் மாதிரி கொடுத்து சூப்பராக வந்து நான் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே இருக்க ஃப்ளவருக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, டார்க் கலரில் லாவெண்டர் கலரில் கட் பீடு எடுத்து ஃபுல்லாக கட் பீடு தான். கட் பீடெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கிளிட்டரிங்காக ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோத்தையும் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இந்த த்ரெட் ஒர்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் சேர்த்து த்ரெட் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு த்ரெட் ஒர்க் ஒன்றும் பண்ணாமல் நான் பேலன்ஸ் உள்ள கட் பீடு ஒர்க்கு தான் ரொம்ப அதிகமாக பண்ணேன். அதுக்கு கீழே இருக்க
இது வந்து கொஞ்சம் பார்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது ஒரு பார்ட்டு, அதுக்கப்புறமா கீழே இந்த ரவுண்டில் இருக்கிறது ஒரு பார்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்னொரு ஃப்ளவர் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு 2 லீஃப் இருக்கும், அந்த இடத்துக்கு தகுந்தவாறு லீஃப் இருக்கும். ஸோ அது மாதிரி 3 பார்ட்டாக வரும். ஸோ அதை வந்து தனித்தனியாக தான் நான் பண்ணிக்கிட்டேன். அந்த ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரவுண்டு கொடுத்துருப்பேன் தெரியுமா, அதில் 2 கட் பீடு, சில்வர் கலர் கட் பீடு அண்ட் சீக்வன்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இந்த ஃப்ளவரு, இந்த லீஃபு, இதில் ஏதாவது உங்களுக்கு தெரியலை, எனக்கு டுட்டோரியல் எடுங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாமே இது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத வந்து டுட்டோரியலாகவே நான் போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கு கீழே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து லீஃப் பேட்டர்னு, கொடி டிசைனு எல்லாத்துக்குமே வந்து லைட்டு லாவெண்டரு, டார்க் லாவெண்டரு, சர்தோசி எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணுறது அண்ட் எல்லாமே ரொம்ப வந்து கிளியராக பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக, அந்த கஸ்டமரை வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து நீங்கள் ரொம்ப இது வந்து ரொம்ப ரேட்டாக இருக்கும் அப்படின்னு யோசித்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டுன்னு எங்கள்கிட்ட சொன்னால் போதும், நான் உங்களுக்கு சூப்பராக அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இதில் ஏதாவது கட் பண்ண முடியுமா, இல்லை வந்து இந்த ஒர்க் பண்ணாமல் ஏதாவது ஒர்க் வச்சு பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இருக்க ஃப்ளவர் பேட்டர்னுக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சென்டரில் ஒரு பேர்ல் பீடு, அதை சுற்றி வந்து லைட் லாவெண்டர் கலர் கட் அதை சுற்றி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டார்க் கலர் லாவெண்டரு அண்ட் வந்து இந்த ஃப்ளவர் வந்து ஒரு 6 பெட்டல் ஃப்ளவரு. அதுக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டார்க் லாவெண்டர் அண்ட் வந்து சில்வர் கலர் வச்சு சூப்பராக வந்து இந்த பெட்டலை வந்து ஃபில் பண்ணியிருப்போம். சென்டரில் வந்து இதே இந்த கட் பீடை கொடுத்துட்டு அதுக்கு மேலே லோடிங் பண்ணியிருக்கோம். அப்போ கொஞ்சம் வந்து அது எம்போஸ்டாக தெரியும். அண்ட் வந்து கீழே ஏதாவது இப்போ சர்தோசி நீங்கள் கொடுத்தாலும் ஒரு வேளை அதில் கேப் ஏதாச்சும் இந்த நம்ம ஃபில் பண்ணும்போது ஏதாச்சும் கேப் இருந்துச்சு அப்படின்னா அது வெளியில் தெரிகிறதுக்கு அசிங்கமாக தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி லோடிங் பண்ண போகிறீங்களோ அதே மெட்டீரியலில் நீங்கள் கீழே கொடுத்துட்டு அதுக்கு மேலே லோடிங் பண்ணிங்க அப்படின்னா அசிங்கமாக தெரியவே செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஃப்ளவர் பேட்டர்னையும் வந்து சூப்பராக நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். இது மாதிரி ட்ரெண்டிங் டிசைன் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிகினர்ஸ்க்கு. ஓகேவா? நானும் முன்னாடியெல்லாம் பார்த்த உடனே இது ஈஸியாக தானே இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ரேட்டு வந்து குறைச்சி சொல்லிடுவோம், சாதாரண ப்ளவுஸ் மாதிரி சொல்லிடுவோம். பட் இது மாதிரி லைக் இப்போ இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது, நம்ம ஒரு ஃப்ளவர் பண்ணணும்னாலே 3 மெட்டீரியல்ஸு நம்ம யூஸ் பண்ணுறோம் தானே. ஸோ இது மாதிரி மாற்றி யூஸ் பண்ணும்போது டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். ஸோ இது இப்போ டார்க் லாவெண்டர் எடுக்கணும், லைட் லாவெண்டர் எடுக்கணும், அதுக்கப்புறமா சில்வர் கலர் சீக்வன்ஸ் சில்வர் கலர் கட் பீட் எடுக்கணும். இப்படி மாற்றி எடுக்கும்போது டைம் ரொம்ப ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். அதுவும் நெட்லேயும் பண்ணுறோம், அதுக்கும் ரேட் அதிகமாகும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இப்போ உங்களுக்கு சொல்ல தெரியலையா, உங்களுக்கு 5லேருந்து 6க்குள்ளே இருக்கும் அப்படின்னாவது சொல்லி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது குறைவாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து குறைவான காசு வாங்கலாம். இல்லை உங்களுக்கு ஓகே நமக்கு 6000க்குள்ளே ஒர்க் இருக்கே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 6000ஐயும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் இருக்க அந்த த்ரெட் வருது தெரியுமா, அதையும் ஒரு லோடிங் மாதிரி சூப்பராக வந்து கொடுத்துருக்கோம். த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஒரு டார்க் கலர் மாதிரி இருக்குது, அந்த நெட்டை விட டார்க்காக இருக்க கலரில் த்ரெட் யூஸ் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து முடிச்சுக்கிட்டோம். ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. இந்த மொத்தம் அந்த ஃப்ளவரு லீஃப் இந்த பேட்டர்ன் மொத்தம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 1 இன்ச் கேப்பில் வந்து அடையாளம் வச்சுட்டு ஒரு கட் பீடு இது வந்து ஃபிட்டிங் ஸ்டோனு ஆர் கிளிப் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப கிளிட்டரிங்காக இருக்கும். அவங்க ஒரு டிசைன் சென்ட் பண்ணியிருந்தாங்க, அதில் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் தான் ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் அண்ட் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பார்வையாக இருக்காது. பட் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், கொஞ்சம் கூட காஸ்ட்லியாக இருக்கும். இந்த மெட்டீரியல் காஸ்ட்டும் வந்து நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சென்டரில் அந்த ஃபிட்டிங் ஸ்டோனை வச்சுட்டு ஒரு 2 கட் பீடு அண்ட் வந்து ஒரு 3 பீடு வச்சு
ஒரு அரம்பு டிசைன், 2 சைடுக்கும் ஒரு அரம்பு டிசைன் அது மாதிரி கொடுத்துட்டு மேலேயும் கீழே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு கட் பீடு அண்ட் வந்து ஒரு ஒயிட் கலர் பீடு வச்சு சூப்பராக பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து அதில் கேப் இருக்குது தெரியுமா, அந்த கேப்பில் மொத்தம் இந்த ஸ்மால் சைஸில் இருக்க இந்த ஃபிட்டிங் ஸ்டோனு ரொம்ப கிளிச்சரியாக இருக்கும். இதை வந்து எல்லா இடத்துலையுமே தனித்தனி நாட்டு போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போதும் ஒரு நாட்டு போடுவோம், வந்து எண்டிங் போடும்போதும் ஒரு நாட்டு போட்டு நம்ம பண்ணிப்போம். அப்படி இருக்கும்போது வந்து பேக்கில் இருக்க அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.